இப்பேற்பட்ட ஒரு அரண்மனையில தாங்க வாழணும். இப்ப கட்டுற வீடெல்லாம் வீடே இல்ல. என்னதான் நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கினாலும் இந்த அரண்மனைக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சும்மா பிரம்மாண்டமா இருக்கும். கன்னியாகுமரியில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்க இந்த பத்மநாபுரம் பேலஸுக்கு தான் வந்திருந்தேன். இங்க பர் பர்சனுக்கு என்ட்ரி டிக்கெட்னு பாத்தீங்கன்னா வெறும் 50 rupees மட்டும் தான் சார்ஜ் பண்றாங்க. இதோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல்ல சும்மா பிரம்மாண்டமா கட்டி இருப்பாங்க. இது என்னதான் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த அரண்மனை இருந்தாலும் இதோட ஃபுல் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் தான் இதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பேலஸ் 1500ல இருந்து 1600 காலகட்டத்தில் வேணாட்டை ஆட்சி செய்த ரவிவர்ம குலசேகர பெருமாள் அப்படிங்கறவர் தான் கட்டியிருக்காரு. இந்த அரண்மனையோட கட்டிடக்கலையை சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஜன்னல் வச்சு ரொம்ப காத்தோட்டமா ரொம்ப சூப்பரா கட்டியிருப்பாங்க. இந்த அரண்மனையை சுத்தி பார்க்க கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அரண்மனை இது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்துல இந்த பேலஸ் இருக்கிறதுனால இங்க சில்னஸ் பொறுத்தவரையும் சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு இங்க ரொம்பவே கூலிங்கா இருக்கும். அந்த காலத்துல ராஜாக்கள் பயன்படுத்திய கட்டில் சேர்னு சொல்லி பல விஷயத்தை உங்களால இங்க பார்க்க முடியும். நீங்க அடுத்த முறை கன்னியாகுமரிக்கு போற மாதிரி பிளான் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்தை மிஸ் பண்ணிடாம பார்த்துட்டு வாங்க. இந்த பேலஸோட ஓபனிங் டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock இருந்து ஈவினிங் 4:30 வரைக்குமே ஓபன்ல இருக்கும். அப்புறம் கைஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு அடுத்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் பார்க்கிறதுக்கு நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பை, லவ் யூ கைஸ்.